ஹாய் கெஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ஃபேவரட்டான பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ, அப்புறமா குக்கும்பரை நல்லா துருவி எடுத்திருக்கேன், கேப்சிகமை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கேரட்டையும் நல்லா துருவி எடுத்திருக்கேன், அப்புறம் நம்ம ஹோம்மேட் பன்னீரையுமே நல்லா கிரேட் பண்ணி அதையுமே துருவி எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறக்கு நம்ம மயோனைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இதை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுக்க இது நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக அடிக்காதீங்க. 3ல் வச்சு அந்த மாதிரி நீங்கள் மிக்சரில் ஜார் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் 1 2 3 ஆஃப் அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஃபைனலாக எல்லா ஆயிலும் போட்டு நான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து நம்ம ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி அதே ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மயோனைஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மயோனைஸில் இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பட்டரும் சீஸும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரெட்ஸோட கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு குக் பண்ணி, இது ஒரு மெத்தடாக நான் வந்து குக் பண்ணேன் இன்றைக்கி. இன்னொரு மெத்தட் வந்து பாருங்கள், இது வந்து இந்த டைப்பில் வரும். நெக்ஸ்ட் வந்து இது இன்னொரு டைப்புங்க. நம்ம ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் ப்ரெட்லேயே சீஸ் வந்து ஒரு சைட் நீங்கள் டயக்னலாக கட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதில் ஸ்டஃப் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டரை ஆட் பண்ணலாம். பாருங்கள், 2 சைடுமே நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த சாண்ட்விச் டோஸ்டர் வந்து நான்ஸ்டிக் தான், பட் எனிஹவ் நீங்கள் பட்டர் வந்து ஆட் பண்ணும்போது அது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் 2 சைட்ஸுமே நம்ம நல்லாவே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டோஸ்டரில் நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணாவே அதில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக நல்ல ஒரு அரோமாவோட நல்ல ஒரு யம்மியான ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்நாக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.